இதுவே இவன் பயந்து இருந்தாங்கன்னா இப்ப உள்ள போயிருப்பாங்க. இது ஆமையில மொத்தம் 3 வகை. டாடா ஐஸ் ஈஸி டு மெயின்டெனன்ஸ். ஐக்யூ லெவல்ல வந்து டாடா ஐஸ் தான் பெட்டரா இருப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க வந்து நான் வெஜிடேரியன். தனியா பெல்லட்ஸ் எல்லாம் இருக்கு. 12 hours தண்ணியிலயும் 12 hours வெளியிலயும் இருப்பாங்க. பாம்பு மாதிரி இருக்கும் பாக்க. நம்ம அரவணா கூடயே விடலாம். கிட்டத்தட்ட ஃபிளவரான் மாதிரி அல்பினோ ஜெயின் கோரா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. 2 பேருமே சாப்பிட்டுருவாங்க. வேற ஃபிஷ்க்கு வாங்கி விட்டுறாரு. இவன் கையை அவன் பிச்சிருவான், அவன் கையை அவன் பிச்சிருவான். பார்க்க லைட்டா மூஞ்சி கூட நாய் மாதிரி இருக்கும். நாய் லைட்டா எர்த்தடி. ஆக்சுவலா இது ஒரு 2.5 feet மேல வளர்ற ஒரு, அதை தொட்டா குண்டாயிடும். இவனுங்க கூட யாரையுமே விடக்கூடாது. பல்லு அப்படியே நம்மளுக்கு இருக்க மாதிரி கடல்ல இருக்க ஷார்க் மாதிரியே இருக்கும் இவனுங்க ஆட்டிடியூடு. 7 அடிக்கு மேல வளருவானுங்க. பிளக்கார்ட்ல தம்போ இயர்ஸ். இது வந்து டேம்டு பேர்ட்ஸ். செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ பேர் ஏலா. இவங்க வந்து லிக்விட் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. டாகுக்கு தேவையான ட்ரீட் ஐட்டம்ஸ். அப்புறம் சுகர் கிளைடரோட டிராவல் பேக் இருக்கு. சுகர் கிளைடரோட ட்ரீட்லாம் இருக்கு. இது வந்து சுகர் கிளைடர் கேஜ்ல வைக்கிற பவுச். இதெல்லாம் டாகுக்கு தேவையான பொம்மை. ரோப் வந்து சுகர் கிளைடருக்கும் யூஸ் பண்ணலாம். கேட் டாக்ஸ் இவங்களுக்கும் யூஸ். ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாஸ் வாங்க. அதாவது மதர் மில்க் வராத போது கேட் குட்டிங்களுக்கு கொடுக்கறது. அப்புறம் டாகோடைய பப்பீஸ் கொடுக்கறதுக்கு ஃபீடிங் பாட்டில் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் அபீஸ் தமிழ். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜூபிலிஸ் பெட் ஷாப் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து எக்ஸாட்டிக் பெட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்லாம் இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லைமன் கோயிலாக தான் இருக்குது. என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க சொல்லி நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய், என் பேர் ஹேமப்ரியா. நம்ம இப்போ ஜூஃபிலிஸ் பெட் ஷாப்ல இருக்கோம். நம்ம கிட்ட நிறைய எக்ஸாட்டிக் பெட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே ஆக்சுவலாக இதை நல்லா டேம் பண்ணி நாங்கள் வச்சிருக்க டேர்ட்டில். நான் கூடும் போதே வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக நம்ம கிட்ட இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கையில எடுக்க தான் நம்ம கிட்ட பழகுவாங்க. இதுவே இவன் பயந்து இருந்தாங்கன்னா இப்போ உள்ள போயிருப்பாங்க. வெளியிலே வர மாட்டாங்க, இப்படி உள்ள போயிருப்பாங்க. கையில எடுக்கும் போது ஃபுல் ட்ரஸ்டோட வெளியே வந்தாங்கன்னா நமக்கு பயப்படாம இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து டேர்ட்டில். டாடா ஐஸ் ஒரு வெரைட்டி இருக்கு. ஆமையில மொத்தம் 3 வகை இருக்கும். டேர்ட்டில், டாடா ஐஸ், அப்புறம் இன்னொரு வெரைட்டி. அந்த இன்னொரு வெரைட்டின்னு சொன்னால அது பேர் எனக்கு சரியா தெரியல. அது வந்து கடல் ஆமைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கை இந்த மாதிரி இருக்காது. லைக் மீனுக்கு இருக்கும்ல கை துடுப்பு, அது மாதிரி இருக்கும். இவனுங்களுக்கு வந்து நார்மலா இருக்க ஆமைக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். டாடா ஐஸ்க்கு வந்து வெளியிலேயே தான் இருக்கும் கை கால் எல்லாமே. டாடா ஐஸ் வந்து தரையில மட்டும் இருக்கவங்க. டேர்ட்டில் வந்து தண்ணியிலயும் தரையிலயும் இருக்கவங்க. 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது டாடா ஐஸ் ஈஸி டு மெயின்டெனன்ஸ். டேர்ட்டிலுக்கு வந்து நம்ம அடிக்கடி தண்ணி மாத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஐக்யூ லெவல்ல வந்து டாடா ஐஸ் தான் பெட்டரா இருப்பாங்க. ரெகக்னைஸ்லாம் பண்ணுமா? இப்போ இவனுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி டாடா ஐஸ் இவங்களோட 100% வந்து பெட்டரா இருப்பாங்க. தரையில இருக்கிறது அது வந்து வெஜிடேரியன். இவங்க வந்து நான் வெஜிடேரியன். இதோட ஃபுட்லாம் என்ன போடுவீங்க? இவங்களுக்கு வந்து லைவ் ஃபீடிங் ஃபிஷ் கொடுக்கலாம். அப்புறம் இவங்களுக்குன்னு தனியா பெல்லட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாமே கொடுக்கலாம். டாடா ஐஸ்க்கு வந்து செம்பருத்தி பூ, அப்புறம் கீரை வகை, அப்புறம் நான் சொன்னல இக்வானாக்கு சீவி போடணும்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே சீவி கொடுக்கலாம் குட்டியா இருக்கும் போது. அப்புறம் வளர வளர நம்ம எல்லாமே மாத்தி கொடுக்கலாம். அதாவது இப்போ 2 hours தண்ணிக்குள்ள இருப்பாங்க. அதாவது 24 hours 12 hours தண்ணியிலையும் 12 hours வெளியிலயும் இருப்பாங்க. அந்த மாதிரி. இப்போ இவங்களுடைய ஓடு, இவங்களுக்குலாம் ஓடு இருக்கு இல்லையா, ஸோ வெயில் தேவைப்படும். இவங்களுக்குலாம் வெயில் படப்படதான் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அதனால யூவி லைட் வச்சு உங்களுக்கு செட்டப் பண்ணும். டாடா ஐஸ்க்குமே யூவி லைட் செட் பண்ணும். இக்வானாக்கு யூவி லைட் செட் பண்ணும். எல்லா ரெப்டைல்ஸ்க்குமே யூவி லைட் செட் பண்ணும். அதாவது நம்மளால வெயிலில் கொண்டு போய் டெய்லி வைக்க முடியாது. அதனால அந்த டைமுக்கு கரெக்டா இப்போ 8 hours நீங்க அந்த லைட் போட்டே வச்சிருக்கணும். ஏன்னா அதுல அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட. நீங்க செட்டப்பும் பண்ணி தந்துருவீங்களா உங்ககிட்ட வாங்கினா? செட்டப்பும் பண்ணி தந்துரும். வீட்லயே வந்து பெருசா செட்டப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ இக்வானா வாங்குறவங்க எல்லாம் நல்லா பெருசா வேணும், எனக்கு ஸ்பேஸ் நான் நிறைய கொடுத்து பண்ணணுன்றவங்களுக்கு கீழே ஃபுல்லா செட்டப் பண்ணி பாண்டு மாதிரி வச்சு அதுல ஒரு டேர்ட்டில், ஒரு டாடா ஐஸ், ஒரு முள்ளிலின்னு சொல்லுவாங்கல்ல ஹெட்ஜாக், அது ஒரு இக்வானா, இவங்களெல்லாம் வச்சு கமர்ஷியல் செட்டப் மாதிரி பண்ணலாம். இவங்களுக்குள்ள அடிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இக்வானாவை தான் இருக்கிறதுலே பெருசா வளரும். அது வந்து பியூர் வெஜிடேரியன்றதுனால இவனுங்களை அட்டாக் பண்ண மாட்டானுங்க. இவனுங்களும் அவ்வளவு சீக்கிரத்துல அவனுங்களை அட்டாக் பண்ண மாட்டானுங்க. அதனால கமர்ஷியல் டேங்க் கொடுக்கலாம். இது வந்து அல்பினோ ஈல் வெரைட்டிஸ்ல இருக்க ஒரு ஃபிஷ். பாம்பு மாதிரி இருக்கும் பார்க்க. இது வந்து செனேகல். அதாவது அரவணா ஃபிளவரான் வளர்க்குறவங்களுக்கு வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் வெரைட்டில அது 2 தான் தெரியும். இது வந்து நம்ம அரவணா கூடயே விடலாம். அந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் வெரைட்டி. கரெக்டான டேங்க் சைஸ் கொடுத்து இவங்க வெரைட்டில இருக்க ஒரு 2-3 ஃபிஷஸ் விட்டோம்னா மான்ஸ்டர் டேங்க் ஆயிடும். நல்லா இருக்கும் பார்க்க. கிட்டத்தட்ட அரவணா மாதிரி தான். இது வந்து 3க்கு 2.5 feet. இது வந்து ஆக்சுவலா மெரைன் டேங்க் செட்டப் பண்றதுக்காக வாங்கினது. இன்னும் கொஞ்சம் நல்ல மெரைன் டேங்க் பண்ணிடும். ஃபிளவரான் நிறைய பேர் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் வெரைட்டிஸ்ல பாத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஃபிளவரான் மாதிரியே இருக்க நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கு. ஃபிளவரான் நமக்கு ஃபேமஸா இருக்கு தெரியும்ன்றதுனால ஃபிளவரான நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அதே மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் தான். இது வந்து ஜெயின் கோரா, அல்பினோ ஜெயின் கோரா. அண்ட் வந்து இவங்களும் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க.
இவன் வந்து இவன் கண்ணை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான், இவன் வந்து இவன் தலையை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ ஓகே, ஓரளவு செட் ஆயிட்டாங்க. இவங்க கூட இப்போ வேற எதனா ஃபிஷஸ் விட்டோம்னா 2 பேருமே சாப்பிட்டுருவாங்க வேற ஃபிஷஸ். ஸோ என்ன சைஸா இருந்தாலும் ஆமா, அதாவது இவங்க சாப்பிட்ற சைஸ்க்கு இருந்ததுன்னா கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. ஸோ ஒரு ஃபிஷ் வளர்க்குறோம் இல்லை வேற எதனா வளர்க்குறோம்னா இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இன்னொரு ஃபிஷ்ஷை போட்டிங்கன்னா அட்டாக் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ இவங்க கூட ஃப்ளவரான விடலாம், அதாவது இவங்க சைஸில் இருக்கணும் அண்ட் டேங்க் பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து விடணும், சஜஷன் பார்த்து ஃபிஷ்ஷஸ் வாங்கி விடுங்க, இஷ்டத்துக்கு வாங்கி விட்டுறாதீங்க. இவங்க ஆக்சுவலாக குட்டிலாம் போட்டு நம்மக்கிட்ட ப்ரீட்லாம் இருக்கு நிறைய தடவை. இவனுங்களுக்கு என்னன்னா ஸ்லோ மூமெண்ட் இருக்க ஃபிஷ்ஷஸை இவனுங்க கூட விட்டிங்கன்னா இந்த மாதிரி பிச்சு போட்டுருவானுங்க. இப்போ இவனுங்களே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவன் கையை அவன் பிச்சிருவான், அவன் கையை அவன் பிச்சிருவான், அந்த மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. அது பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பான்ஸ்லாம் போட்டு சண்டை போட்டுக்கூடாதுன்னு. அண்ட் ஸ்லோ மூமெண்ட் இருக்க ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு, இப்போ நீங்கள் கோல்டு ஃபிஷ்ஷோட கிரே ஃபிஷ்ஷை விடுறீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க பிடிச்சி. இதுவே ஜீப்ரா அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்க ஃபிஷ்ஷஸ் விடுறீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ கிரே ஃபிஷ் ஒன்று வச்சிருக்கீங்கன்னா அது கூட ஒரு ஃபியூ ஃபிஷஸ் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் டேங்க் பெருசாக கொடுத்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து பிளாக் கோஸ்ட், அதாவது வாட்டர் பப்பின்னு சொல்லுவாங்க. இவங்களை பார்க்க லைட்டாக மூஞ்சி கூட நாய் மாதிரி இருக்கும், நாய்க்குட்டி மாதிரி. இந்த மாதிரி கை வச்சோம்னா அழகா நம்ம கிட்ட வந்து விளையாடுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த ஃபிஷ். லைட்டா எர்த்தடிக்கும் இவங்களோட வால்ல. வாட்டர் பப்பி ஆக்சுவலா இது ஒரு 2.5 feet மேல வளர்ற ஒரு ஃபிஷ். பிரம்மாண்டமா இருக்கும் வளர்ந்துச்சுன்னா. குட்டி இவங்கலாம். அப்புறம் அந்த பின்னாடி இருக்குல்ல அதெல்லாம் ஈல் வெரைட்டி, ஈல் ஃபிஷ் வெரைட்டி. ஃபர்ஸ்ட் காமிச்சீங்களா அந்த அது வேற ஈல், இது வேற ஈல்ல நிறைய வெரைட்டி இருக்கு. ரிப்பன் ஈல் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. இது ஒரு 1 of ஈல் வெரைட்டி. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது ஒரு ஈல் வெரைட்டி. அதை தொட்டா குண்டாயிடும் சொல்லுவாங்கல்ல, பலூன் மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி. இவனுங்க கூட யாரையுமே விடக்கூடாது, எல்லாரையும் கடிச்சு நவுத்திடுவானுங்க. அவங்களோட பிரீடு மட்டும் அவனுங்களை விட்டு வச்சிருவானுங்க. இந்த பஃபரை மட்டும் தான் விட முடியும், வேற எதையும் விடக்கூடாது. ஏன்னா பல்லு அப்படியே நம்மளுக்கு இருக்க மாதிரி பல்லு பெருசா, அதனால சாப்பிட்டுருவானுங்க. அவனுங்க கூட யாரையும் விட முடியாது. இது வந்து பரூன் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. சேம் நம்ம சீ வாட்டர்ல பாப்போம்ல, மெரைன்ல, கடல்ல இருக்க ஷார்க் மாதிரியே இருக்கும் இவனுங்கள ஆட்டிடியூடு. ரொம்ப பெருசா வளர்ற மீன், 7 அடிக்கு மேல வளருவானுங்க இவனுங்க. யாரை போட்டாலும் அடிச்சு நவுத்திடுவானுங்க. மேபி இவனுக்கு பெருசானா இப்போ இவங்க இருக்கவங்க எல்லாரையும் காலி பண்ணிருவானுங்க. குட்டியா இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்கானுங்க. மினியேச்சர் அரைப்பைமா பார்த்துருக்கீங்களா, பெரிய சைஸ்ல இருக்கும்ல, அதுல வந்து மினியேச்சர் அரைப்பைமா மாதிரி இருக்கும் இவங்களோட ஆட்டிடியூட் எல்லாம். மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்குறவங்க இதையும் ட்ரை பண்ணலாம். நார்மல் ஷார்க் கிடையாது, நார்மலா எல்லாரும் கோல்டு ஃபிஷ்ஷோட விடுவீங்களா, அந்த ஷார்க் கிடையாது. இது வந்து பரூன் ஷார்க். இது வேற வெரைட்டி. நம்ம கிட்ட இம்போர்ட்டட் மட்டும் இருக்கும் எப்பவுமே. ஸ்டாக் எப்பவுமே பீட்டாஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது ஃபுல் மூணு, ஆஃப் மூணு, அதுக்கப்புறம் பிளக்கார்ட்ல தம்போ இயர்ஸ். நீங்க எல்லாமே இம்போர்ட்டட்ஸ் மட்டும் வச்சிருக்கீங்க? ஆமா, இம்போர்ட்டட் பீட்டாஸ் மட்டும் இருக்கும். ஃபீமேலும் இம்போர்ட்டட் தான் வரும், நார்மல் வராது. பீட்டாஸ்ல வந்து இம்போர்ட்டட் பீட்டாஸ் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். ஃபீமேலும் சரி மேலும் சரி இம்போர்ட்டட் தான் வரும். நல்ல குவாலிட்டியா இருக்கும் பார்க்க. அண்ட் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஃபுல் மூணு, ஆஃப் மூணு, கிரவுன் டைலு, அப்புறம் பிளக்கார்ட்ல வந்து தம்போ இயர்ஸ், ஃபுல் மூன்ல தம்போ இயர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வரும். இது வந்து டேம்டு பேர்ட்ஸ். நம்ம ஹேண்ட் ஃபீடிங் வந்து சிக்கா எடுத்து வளர்த்துருக்கோம். இப்போ டேம்டு செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குன்னா வேணும்னா சிக்கு, டேம்டு பேர்ட்ஸ், அப்புறம் பேரா வேணும்னாலும் சொல்லுங்க. எந்த பேர்ட்ஸ்னாலும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க ப்ரீ புக்கிங் பண்ணணும். எல்லாமே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. லாங்ல இருந்து வரவங்க கால் பண்ணிட்டு எல்லாம் கேட்டு வச்சுட்டு வாங்க. இங்க வந்துட்டு ரிட்டர்ன் போவாதீங்க. இது எல்லா இடத்துக்கும் ஷிப்பிங்கும் பண்ணுவீங்களா நீங்க? ஃபுல்லா ஓவரால் இந்தியா ஷிப்பிங் இருக்கு. அதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். அது மட்டும் என்ன லொகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் கரெக்டாக வந்து சேர்ந்துரும் பார்சல் கொரியர்லாம். அவ பேர் ஏலா. என்ன பார்த்தா மட்டும் ஏன் தான் அப்படி பண்றான் தெரியல. ஆனால் நான் தான் சோறு வைக்கிறேன், மதிக்க மாட்டேன். எல்லா வந்து லாரி கிட்டு, ரெட் லாரி கிட்டு. லாரி கிட்ல நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. இவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 40-50 இயர்ஸ் கிட்ட வந்துடும். இவங்க வந்து தெனை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இவங்க வந்து ஆக்சுவலா லிக்விட் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. செர்லக்கு, அப்புறம் வாட்டரியா இருக்கும்ல ஃப்ரூட்டு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றவங்க. இவங்க நல்லா டேம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தோம், நாங்களே வளர்க்கலான்ட்டு. ஆனால் டேம் ஆக மாட்டோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அதனால செட் ஆக லேட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வாங்க, டேம் பண்ணி வைக்கிறோம். மேலா ஃபீமேலான்னு கூட இன்னும் தெரியல. ரிங் இருக்கானா? ரிங் இருக்கு தானே? ரிங் இருக்கு. ஆனா நம்ம டிஎன்ஏ எடுக்கணும். இவங்களோட ரெக்கையை எடுத்து நம்ம அனுப்பிச்சு விடணும். அதுல பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க மேலா ஃபீமேலான்ட்டு. அதுக்கு இன்னும் டேஸ் இருக்கு. இப்பதான் 3 month ஓல்டு. இவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். 1 yearக்கு அப்புறம் தான் மேலா ஃபீமேலானா தெரியும் ஒரு பேர்ட். டாகுக்கு தேவையான ட்ரீட் ஐட்டம்ஸ், கேட்டுக்கு தேவையான ட்ரீட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பெல்ட், அப்புறம் அவங்களுக்கு லிட்டர் சாண்டு, பூப்பி எடுக்கிறது, லிட்டர் சாண்ட் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு தேவையான ஃபுட் அண்ட் ஆக்சசரிஸ், பேர்ட்ஸ்க்கு தேவையான ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் சுகர் கிளைடரோட ட்ராவல் பேக் இருக்குது. சுகர் கிளைடரோட ட்ரீட்லாம் இருக்குது, ஃபுட் ட்ரீட் கொடுக்கறதுக்கு. அப்புறம் பேர்ட்ஸுக்கு தேவையானதுமே எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் இது வந்து சுகர் கிளைடர் கேஜில் வைக்கிற பவுச்சு. அவங்க ஒளிஞ்சுப்பாங்க இதில் போய்.
அழகா அந்த மாதிரி இதெல்லாம் அந்த பவுச்சு, இதெல்லாம் டாகுக்கு தேவையான பொம்மை. ம். அதுக்கப்புறம் ஊஞ்சல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த ரோப் வந்து சுகர் கிளைடருக்கும் யூஸ் பண்ணலாம், கேட்டு டாக்ஸ் இவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அங்கங்கே மாட்டி விட்டிங்கன்னா ஜாலியாகிடுவாங்க சுகர் கிளைடர்ஸ். அப்புறம் இங்கே ஆம்ஸ்டர் ஃபுட்டு, ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாஸ், அப்புறம் டாக் ஃபுட்டு. இது வந்து கேட்டோடைய ஃபர்ஸ்ட் மில்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது மதர் மில்க் வராத போது கேட் குட்டிங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அப்புறம் டாகோடைய பப்பீஸ் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் மில்க்கு. செர்லாக் பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு, பிஸ்கட்ஸு எல்லாமே இருக்கு. அப்புறம் குட்டி பப்பி நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணுவீங்க, அப்போ அவங்க அம்மா இல்லாத போது ஃபீடிங் பாட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுவும் இருக்கு. பப்பீஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் இருக்கு. பப்பீஸ், கேட்டு, குட்டி டாக்ஸ், கேட்ஸுக்கு கொடுக்குறது. அப்புறம் எல்லா ஆக்சசரிஸுமே இருக்கு, இந்த மாதிரி மசிலு, செயின், ரோப்பு எல்லாமே இருக்கு. எது வேணாலும் வாங்கிக்கோங்க.